மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் அந்த கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. நீ வீட்டுல சின்ன பையன், உனக்கு ஒண்ணு தெரியாது. நீ வாய் மூடி நில்லு. யோ, யார் சின்ன பையன்? போலந்து கொட்டுவேன். என்ன கவிதை பாத்துக்கிட்டு இருக்க? முத நீ அப்பா வர சொல்லு, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வரட்டும். அவர் நியாயஸ்தர் தானே, நீதிய பேசக்கூடியவர் தானே. வரட்டும். அவர் நீதி பக்கம் நிக்கறாரா இல்ல பிள்ளைங்க பக்கம் நிக்கறாரான்னு நானும் பாக்குறேன். கண்ட துண்டமாக்கிடுவேன், கொன்னு எரிஞ்சிட்டு போயிடுவேன். என் மானத்தோட உங்க அண்ணன் விளையாடுவாரு, நாங்க நீதி கேட்டா எங்களை கொன்னுருவீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீங்க கட்டிக்க போற பொண்ணு உங்க அண்ணன் தப்பா நடந்துக்க பாத்துக்காரு, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இன்னொரு வாட்டியும் அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன, உண்மை சொல்ல பொண்ணு எரிஞ்சிட்டு போயிடுவேன். பொழி போடுறதுக்கு ஒரு தகுதி தராத வேணும்டி. என் புள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பொண்ணு எரிஞ்சிருவேன். கருப்பு சிங்கத்தை இதுக்கு மாதிரி நான் விட்டு வைக்க மாட்டேன், விடக்கூடாது. இன்னைக்கு நாம கருப்பு சிங்கத்தை விடக்கூடாது, நானும் விட மாட்டேன். கொஞ்சம் என்னன்னு கேளுங்கப்பா, யாரு மேல என்ன பழி சுமத்திருக்க? நாளைக்கு இந்த ஊருக்கே தெய்வமா இருந்து வழிகாட்ட போறவன் அந்த செம்புலிங்க ஐயாவே மறுபடி பிறந்து வந்திருக்காரு. அவர் மேல எந்த பழி? அப்பா இருங்க, நான் என்னன்னு கேக்குறேன், சொல்லுங்க என்னாச்சு? ஐயா நீதிபதி, நீதிக்கெல்லாம் தலைவருங்கிறவர, உங்க புள்ள பார்த்த வேலைய பாருங்க. எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் வேணும், ஒரு நீதி வேணும். செம்புலிங்க ஐயா குடும்பத்திலே எங்களுக்கு அநீதி நடந்திருக்கு. செம்புலிங்க ஐயா சரியான தீர்ப்பு, அவர் புள்ள கருப்பு சிங்கம் சரியான தீர்ப்பு சொல்வீங்கன்னு உங்ககிட்ட வந்திருக்கு ஐயா. என் புள்ள மானம் போனதுக்கு நான் வேற எங்கேயாவது நீதி கேட்க போயிருக்கலாம், போகல. இந்த வீட்டை நீதி கிடைக்கணும் தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ தப்பான தீர்ப்பு கொடுத்த, என்ன நடந்தது விவரமா சொல்லுங்க. ஐயா இப்படி நடக்க நாங்களும் எதிர்பார்க்கல, ஆனா நடந்துருச்சு. அதுவும் உங்க புள்ளையாலே நடந்துருச்சு. சத்தியமா என் பிள்ளை இந்த வீட்டுல இருந்தா பாதுகாப்பா இருப்பான்னு தான் அனுப்பி வச்சேன். ஏன்னா இது செம்புலிங்க ஐயா வம்சம். ஆனா நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க ஐயா. என்ன நடந்தது அது மட்டும் சொல்லுங்க. அது வந்து என் வாயால எப்படியா சொல்லுவேன், உங்க புள்ள கிங்ஸினு இந்த வீட்டுக்கு மருமகளை வர போற. என் பொண்ணு உங்க மருமக. இன்னைக்கு மட்டும் நீங்க தப்பான தீர்ப்பு கொடுத்தீங்க, என் அண்ணன் மேல பழி சுமத்தினா என் புள்ள வாழ்க்கை நாசமனா போயிடும். என் புள்ள கண்ணீரும் கம்மலமா நிக்கிறதுக்கு நான் ஒரு தடவை சம்மதிக்க மாட்டேன். என்ன நடக்குது மட்டும் பாருங்க, விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, என்ன நடந்தது? கிங்ஸி மாமா என்கிட்ட தப்பான செய்திகளை காட்டினாரு, தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணினாரு. தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அரை நிர்வாணமா என் முன்னாடி வந்து நின்னாரு. ரத்த சூடரி போய் நிக்குது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மையா? என்ன கருப்பு சிங்க ஐயா, எந்த பிள்ளையாவது வாழ வந்த வீட்டுல இப்படி சொல்ல முடியுமா? இதுல அவ வாழ்க்கை அடங்கி இருக்க, இல்ல இந்த விஷயத்துல எந்த பொண்ணாவது போய் சொல்ல முடியுமா? இவா சொல்லுவா, சத்தியமா இவா சொல்லுவா. ஏன் மாப்ள, அவ உங்க பொண்டாட்டி, நாளைக்கு உங்க கூட வாழ போறவா. சீடி அழிஞ்சிருவேன். கொத்துன கலைஞர் இப்போ முடியாது, முடியாது, முடியாது. நான் போன சொன்னேன். அவன் ஏன் போனோம்? அவன் தானே நாளைக்கு கட்டிக்கிட்டு வாழ போறான். இதுல அவனு சம்பந்தப்பட்டிருக்கான்ல. கலைஞர் நில்லு. வேண்டாம் மகாதேவா, ஏன் தீர்ப்ப சொல்லு. உண்மையாவே உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணானா என் புள்ள கிங்ஸ்லி? ஆமா மாமா, நான் நிக்க என் முன்னாடி அரை நிர்வாணமா நின்னாரு. அது மட்டும் இல்ல, என் பக்கத்துல நின்னாரு, தப்பா செய்திகளை காட்டினாரு, அருவருப்பா நடந்துகிட்டாரு. சம்பந்தப்பட்டவனையும் வர சொல்லுங்க. அண்ணன் எதுக்குப்பா வரணும்? இதுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படியெல்லாம் வந்து குற்றவாளியை நிக்க முடியாது. கொண்டவா கொண்ட பழி என் அண்ணன் மேல சுமத்துவா, என் அண்ணன் நிரூபிக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை தலை கொடுத்து நிக்கணும். அப்படித்தானே? கிங்ஸ் இங்க வந்துட்டா குற்றத்துல பாதி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகாது. நானும் இந்த பஞ்சாயத்துல ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கு அனுமதி இல்ல, உன் நண்பனா எனக்கு ஒரு அனுமதி தேவையில்லை. இதுல என் பொண்ணு வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அவ என் மாப்பிள்ள, நான் கேள்விகளை கேட்பேன். ஓ சம்மதம் எனக்கு தேவையில்லை. ஏன் மகாதேவனா இருந்தா அமைதலா இரு, அமைதலா இரு. கிங்ஸ் வர சொல்லுங்க. வந்துட்டேப்பா, சொல்லுங்க. சொக்க மகா, அதாவது இந்த வீட்டு வருங்கால மருமக, உன் தம்பி மனைவி உன் மேல ஒரு குற்றம் சாட்டியிருக்கா.
அண்ணன் வாங்கிட்டு தப்பா நடந்ததை முதல்ல நிறுவே. அதுக்கப்புறம் அவர் குற்றவாளியா இல்லையான்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. உங்க மனைவி என்கிட்ட உங்க அண்ணன் தப்பா நடந்த முயற்சி பண்றான்னு சொல்றேன். அந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு நல்ல கணவனா உங்களுக்கு துடிதுடிக்க வேண்டாம், கோபமா ஆத்திரமா வர வேண்டாம். அதுக்கு நீ பொருத்தமானவ இல்ல கவின். அதுக்கு சரியானவன் நீ இல்ல சாதான். ஒழுக்கத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. கவின் வாய மூடு. ஓ, நீதி கேட்டு வந்தா என் மேலே நீங்க குற்றம் சுமத்தி என்ன அசிங்கப்படுத்துவீங்களே? இதுதான் செம்பலிங்க வம்சத்தோட நீதி நியாயமானு கேக்குறேன். கவின், உன் மனைவி தப்பு பண்றாலும் சரி பண்றாலும் அது எனக்கு தெரியாது. என்ன ஆனாலும் சரி உன் மனைவி பக்கம் நிக்கிற. இந்த பஞ்சாயத்துல என்ன நிறுத்தினாலும் பரவாயில்ல. ஒரு காலமும் இவளை என் மனைவியை என்னால ஏத்துக்கவே முடியாது. வாக்கு கொடுத்திருக்கதே செம்பலிங்க ஐயா மகன், அவருடைய வாரிசு. பின் வாங்க முடியாது கவின் மாமா. கிங்ஸ்லேன், அந்த பொண்ணுக்கு அநீதி நடந்ததுன்னு அவ சொல்றா. அப்படி நடக்கலன்னு நீ நிரூபிக்கணும். உனக்கு தெரியாது உன் பிள்ளை இதை பண்ணிருக்க மாட்டானே. இல்லாத உன்னை எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு பொண்ணு குற்றம் சாட்டியிருக்கா. அவதான் சொன்னால தெளிவா, ஒரு பொண்ணு மானத்தோட விளையாட மாட்டா, அதுவும் தாமானத்தோட தானே விளையாட மாட்டானே. அந்த பொண்ணு தெளிவா சொன்னால பார்க்கலாம். கிங்ஸ்லேன், உன்னுடைய கேள்வியும் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, உன்னை கொஞ்ச நேரத்துக்கு என் நண்பனா இருக்க சொன்னேன். வேண்டாம், கட்டி போடாத, தப்பாயிரும். எதுவும் இங்க தப்பாகாது. சொல்லுங்கப்பா, அந்த பொண்ணுகிட்ட நீ தவறா நடக்க முயற்சி பண்ணியா? அந்த பொண்ணு முன்னாடி நிர்வாணமான போய் நின்னியா? தப்பான செய்தியை நீ காட்டினியா? அண்ணன் இப்படி கேள்வி கேட்காதீங்கப்பா. அப்பா கேள்வி கேட்காதீங்கப்பா. உங்களால எப்படி இப்படி கேள்வி கேட்க முடியுது? இதை என்ன பண்ணிருப்போன்னு உங்களால நம்ப முடியுதா? கேங்ஸில் அந்த பொண்ணு தனக்கு இவ்வளவு அநியாயம் நடந்ததா சொல்றா. நீ சொல்லு. வேண்டாம், விபரீதமா போயிரும். சொன்னா கேளு. நீ கொஞ்ச நேரத்துக்கு என் நண்பன அமைதல இரு. நிக்க முடிஞ்ச நிலையில கிளம்பு. சொல்லுங்கப்பா. உங்க நண்பரே உங்க பேச்ச கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சு போயிட்டாரு. இங்க நடக்குது என் நண்பனுக்கு அநியாயம். அவன் கூடயே நிப்ப. நீங்க கேள்வியில கேளுங்க, நான் பொது சொல்ல. உனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. என் நட்புக்கு சம்பந்தம் இருக்குல்ல. அவன் வேற, நான் வேற இல்ல. நீங்க கேள்விகளை கேட்கீங்களா இல்ல நான் கேட்கட்டுமா? அநியாயம் நடந்தது எனக்கு. அங்க காப்பாத்த நினைக்காதே குற்றவாளிய. நல்லா இருக்கு செம்பலிங்க ஐயா வம்சத்தின் நீதியும் நியாயமும். சரி, உனக்கு அநியாயமும் அக்கிரமும் நடந்துட்டேன். இப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம் நினைக்கிற? இருடா, சொல்லு. என்ன தண்டனை கொடுக்கும் நினைக்கிற? கருப்புசிங்கம், புள்ளிக்கு நடந்தது சாதாரண கொடுமை இல்ல. அவ மானம். இனி அவ புருஷன் கூட வாழும் போதெல்லாம் அது அவளுக்கு குற்ற உணர்ச்சிதான். என் புள்ளை எதிர்காலம். அவ மனசு படுற வேதனை. இதுக்கெல்லாம் சரியான தீர்வை நீங்க தான் கொடுக்கணும். என் நண்பன் உன் வீட்டுக்கு வந்து, உன் அறையில வந்து, உன் முன்னாடி அரை நிறுவனமா இருந்து தப்பான செய்திகளை காட்டினானா? இதே நான் வாழ வந்த வீடு. இங்க எங்க இருந்தாலும் எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சேன். இது நான் வாழ வந்த வீடு தானே. இந்த வீட்ல கூட நான் சுதந்திரமா எங்கேயும் இருக்க கூடாதா? உனக்கு எங்க வச்சு அநியாயம் நடந்தது? பெட்ரூம்ல. யார் பெட்ரூம்ல? இந்த வீட்ல தான் யாருக்குமே தனிப்பட்ட பெட்ரூம்னு எதுவும் கிடையாது. இங்க எல்லாரும் தேவைப்பட்ட இடத்துல தூங்கி எந்திக்கிறவங்க தானே. அது ஒரு ரூம். சும்மா பார்க்கலான்னு போனேன். அங்கதான் இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அப்படின்னா எந்த ரூம்ல நடந்துன்னு தெளிவா சொல்லு. இந்த வீட்ல கடைசியா இருக்குதே அந்த ரூம்ல. எல்லா ரூமையும் பார்த்துட்டே போனேன். கடைசி அந்த ரூம் இருந்தது. அந்த ரூமையும் பார்க்கலான்னு போனேன். அது கிங்ஸனோட தனிப்பட்ட ரூம்னு உனக்கு தெரியாது? இந்த வீட்ல யாருக்குமே தனிப்பட்ட ரூம் கிடையாதுன்னு சொன்னதே உங்க பிள்ளை கவின் தான். அதனால தான் நான் சகஜமா எல்லா ரூமுக்குள்ளேயும் போனேன். கவின் அப்படியா சொன்ன? ஆனா அது அவனுடைய தனிப்பட்ட ரூம்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி, அந்த ரூமுக்குள்ள போகும்போது யாரெல்லாம் இருந்தா? அங்க உள்ள நுழையும் போது நான் மட்டும் தான் இருந்தேன். நாங்க இருக்கேன்னு கிங்ஸி மாமாக்கு நல்லாவே தெரியும். கிங்ஸ்லின், ஒரு ரூமுக்குள்ள அடுத்தவங்க யாரும் வர முடியாதுல்ல? வர முடியாது. உன் மனைவி உன் ரூம்ல இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதே மீறி உன் ரூமுக்குள்ள ஒருத்தங்க உலாவுறதும் உனக்கு தெரியல? தெரிஞ்சது. யாரோ என் ரூம்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த உள்ள? நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். உன் மனைவி இல்லன்னு தெரியும். உன் ரூம்ல ஒரு பொண்ணோ யாரோ இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் அரை நிர்வாணம் அண்ணியா வெளியில வந்த. கேட்க வேண்டாம், யார் இருக்கீங்கன்னு கேட்க வேண்டாம். அது என் தனிப்பட்ட அதனால அந்த ரூமுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. என் அண்ணன் தம்பிங்க அப்படியே வந்தாலும் என்கிட்ட சொல்லாம ரூமுக்குள்ள வரமாட்டாங்க. இன்னொன்னு, என் கதவு சாத்தி இருந்ததுன்னா யாருமே உள்ள வரமாட்டாங்க. என் மனைவி இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி அந்த ரூமுக்குள்ள உரிமையா வருது என் அண்ணன் ஜானு, அப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் என் மனைவிக்கு தாயா இருக்கிற என் அண்ணி. என் அண்ணி எப்போ வேணாலும் என் ரூமுக்குள்ள வருவாங்க. ஏன்னா அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கு, அவங்க பொண்ணுக்கு பணிவிட செய்யறதுக்கு, அவளை தாயா இருந்து பாக்குறவங்களுக்கு அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு என் அண்ணி முன்னாடி நான் சட்டை இல்லாம 1000 நேரம் இருந்திருக்கேன். எனக்கு என் அண்ணனும்
என் அண்ணி எனக்கு ஒண்ணுதான். என் அண்ணனும் என் அண்ணி எனக்கு அம்மா அப்பா மாதிரி தான். அவங்க முன்னாடி நான் பாத்ரூம் வந்து வெளியில வரதுக்கு நான் ஒரு நாளும் கூச்சப்பட்டதே இல்லை. அண்ணி வீட்டில் இருக்கும்போது நான் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போவேன். எனக்கு இது வரைக்கும் அப்படி எதுவும் தோணுது இல்லை. அண்ணியும் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு இருந்தது அம்மான்னு நினைச்சிட்டு தான் நான் வெளியில வந்தேன். வெளியில வந்து பார்க்கல அது உன் தம்பியோட மனைவின்னு? சத்தியமா நான் பார்க்கல. ஏன்? எப்பவுமே இசை வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறதுக்கு அம்மா அல்லது அண்ணி வருவாங்க அப்படின்னு நினைப்புலதான் நின்னுட்டேன். நீ திரும்பி பார்க்கல? நிஜமாவே நான் திரும்பி பார்க்கல. அந்த பொண்ணு சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் திரும்பி பார்த்தேன். நீ அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கல? கேட்கிற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யல. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யலையே. அவ உன் தம்பி மனைவி. நீ அறநிர்வாணமா நின்னது அவளுக்கு சங்கோச்சத்தை கொடுத்திருக்க. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம்? தப்பான செய்திகள் எதுவும் காட்டினியா? எனக்கு அதுக்கு அவசியப்படாது. என் மனைவி என் கூட சந்தோஷமா இருந்துட்டு தான் போனா. இதுக்கு பள்ளி ஒண்ணு சொல்ல வேண்டாம். என் மனைவி எனக்கு எந்த குறையும் வைக்கல. போதும். இதுக்கு மேல அவங்கிட்ட எந்த கேள்வி கேட்காதீங்க. சத்து பாடி. அதான் உன் மானம் போயிட்டுல. சத்து போ. இருந்தாலும் இன்னொருவனுடைய மனைவி. அவளுக்கு நீ நின்ன விதம், அவ உன்னை பார்த்த விதம் அவளுக்கு அருவருப்பாவும் நீ அவகிட்ட தப்பா நடந்ததாவும் தெரிஞ்சிருக்க. எப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணு தப்பா நடக்க முயற்சி பண்றான்னு ஒரு எண்ணத்தை கொடுத்தியோ அப்பமே நீ குற்றவாளிதான். அப்பா அந்த பொண்ணுக்கு அது தவறா தெரிஞ்சிருக்கு. அவ தம்மான பொண்ணுதான் நினைச்சிருக்கா. ஒரு பொண்ணு நினைக்கிற அளவுக்கு இவன் நடந்திருக்கான்னா தவறுதான். இதுதான் செம்புலிங்கையாவோட நீதி நியாயமான்னு நான் கேட்கிறேன். மானங்கிறது பொண்ணுக்கு மட்டும்தான் கேட்கிறேன். ஆம்பளைக்கு இல்ல. 3 பிள்ளைக்கு தகப்ப உயிருக்கு உயிரா காதலிச்சு ஒருத்த கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் 3 பிள்ளைக்கு அப்ப. ஒரு பொண்ணுக்கு கணவன். இன்னொரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்த்தான்னு அவன் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு பொய்யை சுமத்தி இருக்கீங்க. அவன் பிள்ளைக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்? அவன் கெட்டவளுக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்? இதை விட ஒரு ஆணுக்கு பெரிய அவமானம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இத நீங்க சரியா நீதி சொல்லலன்னா நான் இங்க வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இங்க நீதி சொல்ல வந்தது நீயா நானா? நீதி தவறா இருந்தா யாரு வேணாலும் கேட்கலாம். ஒரு பொண்ணுக்கு தவறா தெரிஞ்சதுன்னா அதை நிரூபிக்க வேண்டியது அவன் தான். கூட இருக்க நீ இல்ல. அவன் குற்றமற்றவனா அவன் நிரூபிக்கட்டும். தவறே செய்யாத அவன் எதுக்கு நிரூபிக்கணும்? வேண்டாம். என் அண்ணனை வீணா குற்றவாளியா நீ பண்ணாதீங்க. குற்றவாளிய சுமத்தப்பட்டவன் இப்போ நிரூபிக்கலாம். குற்றவாளி தானே தீர்மானம் பண்ணிட்டா நிரூபிச்சாலும் புரோஜனம் இல்லையே. இப்போ உங்க தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்க. உங்க புள்ளைய நான் கீழ்படுறேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. அவ மன்னிப்பு கொடுத்தா ஓகே. இல்லனா அவ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை வாங்கிக்க. வேண்டாம். அவகிட்ட மன்னிப்பு கேட்காத. வேண்டாண்ண. அவகிட்ட மன்னிப்பு கேட்காதுன்னு அண்ணே. நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்காதுங்க. இனிமேல் தாண்டி இந்த மாணிக்கத்தோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. சத்தியமா சொல்றேன். ஏன் இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாதுல்ல? காட்டுறேன். ஏய், மானம் போச்சுன்னு சொன்னல. நிச்சயமாவே உன் மானத்தை இனி நான் வாங்குவேன். சத்தியமா உன்னை இனிமேல் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த வீட்டுல என் அண்ணன் மனைவிங்க இருக்காங்க. அதுல 2 பேர் கூட என்னோட இளையவங்க தான். அவங்கள நான் புள்ளையா தான் பார்த்திருக்கேன். என் தொரண பொண்டாட்டி கூட என் கண்ணுக்கு அந்நிய தெரிய மாட்டா. இல்ல, அவ புள்ளையா தான் தெரியவா. அந்த புள்ள 1000 நேரம் என்கிட்ட விளையாண்டுருக்கு. நானும் இசை ரூமுக்குள்ள இருந்தா வருவா. இசைன்ட்டு வருவா. நான் சட்டை இல்லாம இருந்திருக்கேன். எனக்கும் எதுவும் தோணுதில்லை. அந்த புள்ளையும் என்கிட்ட மாமா மாமான்னு பக்கத்துல கூட உட்கார்ந்துருப்பா. ஏன்னா அவ என் அண்ணனோட சரீரம். அவ என் அண்ணன். அண்ணனா பார்க்கும்போது, அண்ணனோட சரீரமா பார்க்கும்போது அங்க உறவு தப்பா இருக்காது. அந்த புள்ளைய நீ மாமாவா தகப்பனா தான் பார்க்கும். எனக்கு அது வரைக்கும் தெரியலம்மா. என் மூத்தனை பொண்டாட்டி அம்மா மாதிரி. நான் குளிக்கும் போது வெண்ணி எடுத்து கொண்டு வைப்பாங்க. எனக்கு தெரியல. ஏன்னா அது என் அண்ணன் மனைவி. என் அண்ணன், என் பிரேமண்ணன் மனைவி. என் அண்ணன். இப்படி என் அண்ணன் மனைவிங்க எங்களுக்கு அசிங்கமா பார்க்க தெரியாது. ஏன்னா அவங்க என் அண்ணங்க. நீ என் தம்பி மனைவி. நீ உள்ள இருந்ததை நான் பார்க்கல. அப்போ கூட எனக்கு நீ கவினா தான் தெரிஞ்ச. என்னமான்னு தான் நான் கேட்டேன். இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க, ஏதாவது முக்கியமானதானே கேட்கதான் நான் வாங்கி தவிர தப்பா உன்னை எதுவும் நான் பார்க்கல. விளக்கம் கொடுக்காத. இல்ல, அவ இன்னும் கவின் மனைவி ஆகல. நான் கவின் மனைவினே நினைச்சிட்டேன்.
இனி கவின் மனைவி ஆக முடியாது. மாப்பிள்ள இல்ல நீங்க விளக்கு கொடுத்துட்டிய போதும் புரிஞ்சுக்கிட்டு நாங்க தப்பா நினைச்சிட்டோம். யோ சொக்க இரு உனக்கு. என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள நீங்க விளக்கெல்லாம் கொடுக்கண்டா, நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு புரியுதுல. என் பொண்ணு அதை தப்பா நினைச்சிருக்கா. ஏமா அதான் மாப்பிள்ள சொல்லுதாருல. அசிங்கப்படுத்திட்டு வா. நான் தப்பான எண்ணத்துல உன்னை பார்க்கவும் இல்ல, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே என் மனைவி இருக்கா. உங்க மனைவி உங்களுக்கு மனைவியா இருந்துட்டா பரவாயில்ல, அவ பாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமா வீட்லயே இருக்க மாட்டுக்கா. பொறுப்பாவும் இல்ல, ஏதோ பச்சை பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா. அதனால கூட உங்க புத்தி மாறி இருக்கலாம்னு நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. யோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுங்கடா, சத்தியமா நினைப்பீங்க. மன்னிச்சிருமா, தப்பா நான் உன்னை பார்க்கவும் இல்ல, எனக்கு தப்பா பார்க்கணுங்கிற எண்ணமும் இல்ல. தெவிட்ட ஆசை தீர தீர என் மனைவி எனக்கு எல்லாம் கொடுக்குறான். நான் அடுத்தவகிட்ட அதை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு அப்படி தோணுதுன்னா என்ன பண்ணுச்சு. எந்த தவறும் தன் புள்ள செய்ய மாட்டான்னு தெரிஞ்சோம் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட, கேவலமானவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சீங்கல்ல, இனிதான் என் அடியே இருக்குது. சரி, சீக்கிரம் கவினுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம். சரி, நீ இனி சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கலாம். அவன் தான் விளக்கம் கொடுத்துட்டானே, தம்பி பொண்டாட்டி தம்பியா தான் பாக்குறேன்னு இருந்தும் உனக்கு தவற தெரிஞ்சிருக்கு. அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். இல்ல தண்டனை இல்லைங்க ஐயா கருப்புசிங்கம், அதான் விளக்கு கொடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதை நான் தான் முடிவு பண்ணணும். இப்பவே சொல்லிட்டேன் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்னால பயந்து வாழ முடியாது. எனக்கு பயத்தை கொடுத்துட்டு அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் புருஷனும் நீங்க தனியா எங்கேயாவது பார்த்து வச்சீங்கன்னா நான் இருக்கோம். ஆனா சத்தியமா கிங்ஸி மாமா இருக்கிறதுல என்னால இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கிங்ஸி மாமாவை நான் இப்படி சொல்லிட்டேனே, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்ப என் மேல கோவத்துல இருப்பாங்க. சத்தியமா என்னால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என் புருஷனோட நிம்மதியா பாதுகாப்பா இருக்க முடியாது. கூடி சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தனி கொடுத்தன அனுப்புங்க. அதுதான் கிங்ஸி மாமாவுக்கு நான் கொடுக்குற தண்டனை. அவர் என்ன தப்பா பார்த்தாரு, அதனால அவ புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிட்டாங்கன்னு அவருக்கு அந்த ஊர்த்தல் காலத்துக்கு இருக்கணும். அதுதான் நான் அவருக்கு கொடுக்குற தண்டனை. சரி, நீ கொடுத்த தண்டனை அவனுக்கு நிறைவேற்றப்படும். நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும். சமந்தியம்மா வாங்க வாங்க. ஐயோ வராதவங்க வந்திருக்கீங்களா, வாங்க உள்ள வாங்க. என்ன நான் மாமியார் வந்திருக்கா பாரு, வாங்க வாங்க. சொக்க என் கோத்து கலப்பிட்டு போறாத. உன் வீட்டுக்கு விருந்துக்கு நான் வரல. யார் புள்ளைய யார் அசிங்கப்படுத்துறது? நீ என் புள்ளைய அசிங்கப்படுத்திட்டு வரவே நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கேன். முதல்ல உன் மகளை வெளிய வர சொல்லு. வாங்க சமந்தி. ஐயோ அது முடிஞ்சு போன விஷயம், விடுங்க சமந்தி. பெரியாத நான் என்னைக்குமே எதிர்த்து பேசினதே இல்ல. மரியாதை இல்லாம என்ன பேச வச்சிராதீங்க சொல்லிட்டேன். என்னம்மா இப்படிலாம் பேசுற? மறுபடியும் சொல்றேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில பெரிய ஆளுக்கு நான் மதிப்பு இல்லாம பேசுனது இல்ல. பேச வச்சிராதீங்க சொல்லிட்டேன். செயலெல்லாம் செஞ்சுட்டு பல்ல கட்டிட்டு வாங்கன்னா நாங்க பல்ல கட்டிட்டு வந்து நினைச்சீங்களோ? சொக்க பழி போடுறதுக்கு உனக்கு தகுதி தராதல வேண்டாம். என்ன சமந்தியம்மா என்ன பேச்சு பேசுறீங்க? முதல்ல உங்க பொண்ணை வர சொல்லுங்க. வாங்கத்த, சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்களா? சண்டை போடுறதுக்கு வரல, உன் கெட்ட காலத்தை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஓ மிரட்டுறீங்க? சரிங்க, நான் பயந்துட்டேன். இந்த பாரியாசம்லாம் பண்ணிக்கிட்டு அலையாத. சத்தியமா சொல்றேன், உன் கெட்ட காலத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க, நீதி நியாயம் கொடுத்ததே உங்க வீட்டு நியாயாதிபதி தான். என் பக்கம் நீதி இருந்த போய் தான் அவர் நீதியை கொடுத்திருக்காரு. கேள்வி கேட்கதா இருந்தா அங்க போய் கேட்கணும், இங்க வந்து கேட்க கூடாது. புரியுதா? புரியுதாங்கத்த? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு பேச தெரியணும்னு நீங்க காட்டிக்கிட்டு இருக்க. இங்க உன்னை விட இங்க எல்லாருமே நல்லா பேசுவான். உனக்கு வெறும் வாய் மட்டும் தான் பேசுவான், எங்களுக்கு கையும் சேர்த்து பேசும். என்னம்மா என் பிள்ளைய அடிச்சிருவேன்னு மிரட்டுற? உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிங்க சமந்தியம்மா, நீங்க எது பேசதா இருந்தாலும் கருப்புசிங்கத்திட்ட பேசிக்கிடுங்க. அது நாங்க பேசுறது இருக்கட்டும், அங்க நாங்க பேசுவோம். அங்க பேசாமலாம் இல்ல. உனக்கு தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு பண்ணுனா அத நீதான் கருப்புசிங்கத்தை சொல்லி ஏதாவது ஒரு வழி பண்ணிருக்கணும். ஒரு உத்தம நாளைக்கு தெய்வமா நின்னு வழி நடத்த போற ஒருத்த மேல இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி தனி கொடுத்தனம் போறதுக்கு பிளான் போட்ட பாரு. என்ன சமந்தியம்மா, பச்சை புள்ள, அவளுக்கு எப்படி இப்பவே இதை பத்தி எல்லாம் தெரியும்? அவ பயந்துட்டா. இங்கே இருந்தா மாப்பிள்ளை முகத்தை பார்க்க வேண்டியது இருக்குமே, அதனால தனி கொடுத்தனும் போயிட்டு அந்த மாதிரி பிரச்சனை. ஏன்னா ஒரு சின்ன மனஸ்தான் வந்ததுக்கு அப்புறம் ஒரே வீட்டுல இருக்குது நல்லா இருக்காது பத்தி எல்லாம். என் பிள்ளை புத்திசாலித்தனமா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்தா. அவ தண்டனை கொடுக்கும்னு நினைச்சிருந்தா பெல்ட்டால கிங்ஸி மாமாவை அடிங்க, அவருக்கு சவுக்கடி கொடுங்க, அவரை வீட்டை விட்டே துரத்துங்கன்னு என் பிள்ளை சொல்லிருக்கணுமே. என் பிள்ளை நான் அப்படியா சொன்னா? இனிமேலே கிங்ஸி மாப்பிள்ள முகத்துல முழிக்க முடியாது, நல்லா இருக்காது.
சங்கோஜமா இருக்கும், வேண்டாம் மனஸ்தாபம் வந்துட்டு தனி கொடுத்து அனுப்பிடுங்கன்னு எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா எவ்வளவு அழகா என் புள்ள கேட்டிருக்கா. நீங்க அதை பாராட்டத்தை விட்டுட்டு என்ன சம்மந்தி அம்மா? ஓ பாராட்டலுக்கு அம்மாவா செஞ்சிருக்கா. என் புள்ளைய கலங்கப்படுத்திட்டு அவன் நினைச்சத சாதிச்சிருக்கா. நான் உன் புள்ளைய பாராட்டணும். சொக்கே சத்தியமா சொல்றேன், நீ யார்கிட்ட வென்றாலும் தப்பிக்கலாம். நீ மோதி இருக்கதே தெய்வத்துக்கிட்ட. கட்டினவளை தவிர வேற ஒருத்தி சுவாசத்தை கூட அவனால சுவாசிக்க முடியாது. அப்பேற்பட்டவன் உன் புள்ளைய இச்சையா பார்த்தான். அப்பேற்பட்டவன் உன் புள்ளையிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். உண்மையிலே நல்ல தகப்பன்னா நீ நல்லவனா இருந்தா உங்க புள்ளை இப்படி சொல்லும் போது செவட்லயே குடுத்துருக்கணும். அது எப்படிமா? என் புள்ள எப்படி ஒரு பெத்த தகப்பன்கிட்டே வந்து இப்படி போய் சொல்ல முடியும்? சொல்லுங்க. சொல்லுவா, ஏன்னா அவ சொக்கம் பெத்த புள்ளல, கட்டாயமா சொல்லுவா. நீர் பெத்த புள்ள தானே, கண்டிப்பா உங்களை மாதிரி இருப்பா. என்ன ஜான் பண்ணாட்டி ரொம்ப பேச்சு ஓவரா போகுது. அவ சரியா தான் பேசுறா. என்னடி ஏமா மகட்ட நீ பேசாத. உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன் மவள மட்டும் பேச சொல்லு. உனக்கு என்னங்க பேச நீ போ. சம்மந்தியம்மா வார்த்தை அளந்து பேசுங்க. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுமா பண்ணிக்க. என் புள்ள நீ கலங்கப்படுத்திட்டு வருவே, நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் நினைச்சியா? என் அப்பாவை மிரட்டுற வேலை இங்க வேண்டாம். மாமியார்னு நானும் பார்க்க மாட்டேன். என் அப்பாக்கு மாதிரி இங்க எவங்களும் எனக்கு வசதி கிடையாது. உங்க அப்பா வேணா உனக்கு வசதியா இருக்கலாம், எங்களுக்கு எங்க வீட்டு புள்ள தான் வசதி. என் புள்ளைய அசிங்கப்படுத்தின உடனே நான் சும்மா விட மாட்டேன். சரிம்மா, நீ மாப்பிள்ளையா வேணா ஒரு தம்பியா இல்லன்னா புள்ளையா பாரு. ஆனா என் பிள்ளைக்கு எப்படிமா அவரு ஒரு அப்பா ஸ்தானத்தை வச்சு பார்க்க முடியும்? அப்படித்தான் உங்க வளப்பு இருக்கும், உங்க புள்ள புத்தியும் இருக்கும். கொழுந்தனை புள்ளைய பாக்குறது எங்க ரத்தம். நீங்க வேணா உங்க கொழுந்தனை புள்ளைய பாத்துட்டு போங்க. நான் பார்க்கணும் அவசியம் இல்லையே. நான் எதுக்கு பார்க்கணும்? நீ பார்க்க வேண்டாம். அப்படின்னா நீ எதுக்கு அவன் ரூமுக்கு போன? என் புருஷனா இந்த வீட்ல எல்லாருக்கும் சரிசமம்னு சொன்னாரு. சரிசமா பார்க்கணும்ல. அப்ப கிங்ஸின் பார்த்தா மட்டும் உனக்கு ஏன் தப்பா தோணுச்சு? ஏன்னா அவர் தப்பா பார்த்தாரு. அவன் உன்னை தப்பா பார்க்கணும்னு நீயே போய் நின்னுக்கிட்டு அவன் உன்னை பார்க்கணும்னு உனக்கு கோவம் ஆத்திரம். அதனால பழிய அவன் மேலே சுமத்திட்டு வந்துட்டேன். என்னது? நீ சும்மாவே போய் நின்னாலும் உன்னை ஏறெடுத்து கூட பாத்துக்க மாட்டான். அதான் ஏன் புள்ள உன்னால முடியல, பழிய அப்படியே சுமத்திட்டு வந்துட்டேன். இங்க இருக்க யாருமே நம்பல. கருப்பு சிங்கம் கூட நம்பி இருக்க மாட்டாரு. நீ சொல்ற பொய்ய, நீ சொல்றது பொய்ன்னு கருப்பு சிங்கத்துக்கும் தெரியும். ஆனாலும் அவர் எதுக்கு இந்த நீதி கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சத்தியமா உனக்கு பின்னாடி இருக்குன்னு மட்டும் தெரியும். இன்னொரு திருப்பி எத்தாரு எங்க வீட்டு பிள்ளை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுன, இந்த அபி யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். இது எச்சரிக்கை இல்ல, அடுத்து நடக்க போறத முன்னுக்குட்டி சொல்லிட்டு போறேன். வாங்கத்த போலாம். சொக்க நல்லா கேட்டுக்க. உன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி ஒழுங்கா மறுபடி பஞ்சாயத்தை கூட்டி என் புள்ள கால நீயும் உன் பிள்ளையும் விழுத இல்லன்னு வச்சுக்க. என் கூட இருக்கிறதுல என் மருமக மாதிரி இல்ல, என் பிள்ளைங்க எந்த எல்லைக்கு போவாளுங்க. அவளை பத்தி தெரியாம விளையாடாத சொல்லிட்டேன். அந்த கிங்ஸனுக்கு இந்த அவமானம் எல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா பண்ணணும். அந்த வீட்டுல அவனும் அந்த இசையும் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு என்னைக்குமே மகாராணி ஆக முடியாது. இந்த வீட்லயும் நான் தான் மகாராணி, அந்த வீட்லயும் நான் தான் மகாராணியா இருக்கணும். கிங்ஸனுக்கு இதெல்லாம் பத்தாது. என்ன நடந்தாலும் சரி, இன்னும் அதிகமா பழிய போடுவேனே தவிர அவன் அந்த வீட்டுல நான் இருக்க விட மாட்டேன். அங்க தனி கொடுத்தன போறது நான் இல்ல, யார போக வைக்கணும் எனக்கு நல்லா தெரியும். இப்பதான் அஸ்திவாரத்தை போட்டிருக்கேன். திட்டக்கூடாது. அந்த வீட்டு மகாராணி பட்டத்தை நீ தான் வாங்குற. இப்ப போய் பாரு, நான் கருப்பு சிங்கத்திட்ட என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கருப்பு சிங்கம், என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? எனக்கு நீதி வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன், நீங்க நீதி கொடுத்தீங்க. அதோட நான் மறந்துட்டு என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆனா உங்க அண்ணன் மனைவி அதான் அத்தை பாக்கியத்தையும் அபியக்காவும் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அப்பாவை தரக்குறவா மதிப்பு இல்லாம பின்னாடி நாங்க பெரிய சம்பவத்தை அன்னைக்கு போறோமா. அந்த வீட்டு மருமக்கமார் எல்லாரும் சேர்ந்து என்ன பழி வாங்க போறாங்களா. கருப்பு சிங்கம் வேணா, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான். இனி எந்த நம்பிக்கையில நான் செம்பலிங்க ஐயா குடும்பத்துல போய் என் பிள்ளை நான் கொடுக்க முடியும்? நாளைக்கு என் புள்ள உசுருக்கோ இல்ல மானத்துக்கோ என்ன உத்தரவாதம் இருக்கு? செம்பலிங்க ஐயா வம்சத்து மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் என் புள்ளைய கண்ணை மூடிட்டு நான் அங்க கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா அந்த வீட்டு பொம்பளைங்களே இப்படி வந்து மிரட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த நம்பிக்கையில நான் என் புள்ளைய அந்த வீட்டுல நான் வாழ வைக்க முடியும்? என் பிள்ளைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவங்களுக்கு கிங்ஸி தம்பி பிடிக்கலாம், இசை பொண்ணு பிடிக்கலாம். அதுக்காக என் புள்ள நடந்ததானே ஐயா சொன்னான். அந்த வீட்டுல எப்படி என் புள்ள? அதான் உங்க பொண்ணை தனி கொடுத்துரும் போறால, பயப்படாதீங்க. தனியா வேற எங்கேயாவது கொண்டு வச்சிடலாம். இல்ல சம்பந்தி, அது இன்னும் ஆபத்து. தனியா தானே இருக்கான்னு ஏதாவது எனக்கு பயமா இருக்கு. கழுத்து வேணா நீ பட்டிடுவோம். ஊருக்குள்ள கேட்டா நானே ஒத்துக்கிடுதேன். என்ன சொல்லுவாங்க, செம்பலிங்கையா வம்சத்துல பேசி முடிச்சுட்டு எதுக்கு பின்வாங்குறீங்க, அங்க ஏதாவது பிரச்சனையா, அங்க ஏதாவது நடந்துச்சான்னு கேட்பாங்க. நானே ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுதேன். இல்ல எங்க மேல நானே பழிய சுமத்திக்கிடுதோம். உங்க குடும்பத்துக்கு எந்த களங்கமும் வராது. இந்த குடும்பத்துக்கு களங்கம் வராம எங்க மேல எவ்வளவு பழிய வாங்கிக்க முடியுமோ நாங்க வாங்கிக்கிடுதோம்.
இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும். நீங்க கிளம்பலாம். கிளம்புங்க. ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. கருப்பு சிங்கம், தடை போடலாம். கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. நீதி நேர்மை இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. சத்தியமா நாளைக்கு இனி இந்த குடும்பத்துல நான் நீதி நேர்மை இதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீதி நேர்மை இதெல்லாம் செத்து போச்சு. இனி சத்தியமா அதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். இது வரைக்கும் என் நன்மை எது செஞ்சாலும் சரியா இருக்குன்னு முட்டாள்தனமா நம்பிட்டோன்னு இப்ப எனக்கு தோணுது. இவன் என் புள்ள மேல பழிய சுமத்திருக்கான்னு என் காதுல வரும்போது நான் சுக்கு நூறா நொறுங்கி போயிட்டேன். யார் மேல சந்தேகப்படுறது? என் புள்ள உத்தம. ஏன்னா என் அப்பா எப்படிப்பட்டவர்னு கண்ணால பார்த்தவன்னா. என் புள்ள பக்கத்துல உன் பொண்ணை தவிர வேற எவ போய் நின்னாலும் அவனுக்கு என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அவன் உடம்பு அவன் கண்ட்ரோலை இழந்துரும். அவன் மரணம் வரைக்கும் போவான். ஏன்னா அவனால உன் பொண்ணை தவிர வேற எவக்கிட்டையும் நிக்க முடியாது. உன் பொண்ணை தவிர வேற எவக்கிட்டையும் சேரவும் முடியாது. அப்படி ஒரு வரம் இல்ல, சாபம் இல்ல, அது வரம் தான். அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் என் புள்ள. இவன் சொன்ன உடனே நான் நம்பிட்டேன். தெரிஞ்சும் உன் புள்ளைய கேவலம் இந்த பிறவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்ச. நான் செத்தே போயிட்டேன். உன் புள்ள செய்யறது பாதி எனக்கு கோபத்தை உண்டாக்கும். ஆனா நான் இதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன். உத்தமண்டா உன் புள்ள. சோதனையை சைக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லுவாங்க. என் புள்ள தெய்வமாதுக்கான அத்தனை நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் எப்படி மாற்ற முடியும்? என்னடா சொல்ற? என் புள்ள தெய்வமாகணும்னா சும்மா டக்குன்னு போய் நின்னுட்டு அவன் தெய்வம் ஆக முடியாது. வாக்கு இருக்குல்ல, அவன் தெய்வமாகணும்னு உலகத்திற்கு அத்தனை பாடு அவமானம் நின்ற இன்னும் எக்கச்சக்கம் அவன் அனுப்பான். அத்தனைய தாண்டி அவன் ஜெயிச்சு வருவான். வந்ததாண்ட அவன் தெய்வமாக நிக்க முடியும். இது வெறும் ஆரம்பம் தான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதை விட பெரிய பெரிய அடியெல்லாம் வாங்க போறான். எல்லாத்தையும் தாங்கி ஜெயிச்சு வருவான்டா என் புள்ள. என் புள்ள தெய்வமா வந்து நிப்பான். அவன் பெற போகும் பாடுகளுக்கு இது வெறும் ஆரம்பம் தான். இது வெறும் புள்ளிதான். இதை விட பெரிய பெரிய அடியெல்லாம் என் புள்ள போட்டு அடி விட்டு மிதிப்பட்டு மேல வருவான். ஜெயிச்சு வருவான். தெய்வமா வருவான்டா. என் புள்ள ஜெயிச்சு வருவான். என் புள்ள தெய்வமா வர வேண்டியது இருக்கு. அது ஆசீர்வாதம். அதுக்கு தடையா நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். என் புள்ள ஒரு மனுஷன் இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. என் புள்ள ஒரு தெய்வமா வந்து நிப்பான். எனக்கு அரசனா வந்து நிப்பான். என் புள்ள எனக்கு வெறும் புள்ளைய இருக்கிறதுக்கு நான் விரும்பல. என் புள்ளைக்கு எனக்கு அரசனா இருக்கணும். இந்த வம்சத்துக்கு அவன் அரசனா தெய்வமா வந்து நிக்கணும். அவன் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, அவன் கூட நான் இருப்பேன். ஆனா என் புள்ள அரசன் ஆகணும். என் புள்ள துடி துடிக்கும் போதே நானும் துடி துடிச்சேன். என் புள்ள உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுதானோ அதை விட பல மடங்கு நான் அழுதேன். ஆனா என் புள்ள தெய்வமாகணும், அரசனாகணும், அது மட்டும் தான் எனக்கு இருக்குது. இது ஒண்ணும் சும்மா நடக்கல. விதி, அவனுக்கு எழுதப்பட்ட விதி. இல்ல நான் இப்பேற்பட்ட அவமானத்தை சந்திப்படா என்ன? இந்த மண்ணில் பிறந்த ஒரு பச்சை புள்ள கூட அவன் மேல இப்படி ஒரு பழி இருக்குன்னா நம்பாது. அதையும் மீறி இதே மண்ணில் பிறந்த இந்த சொக்க அந்த பழியை சுமத்திருக்கான்னா அவனா பண்ணல. அவன் அனுபவிக்க போற தண்டனைக்கான அறிகுறி தான் இது. அவன் வேலையை பண்றான். என் புள்ள தேவமாகிறதுக்கு அவனும் ஒரு வழி, அவ்வளவுதான். அப்போ கவினை நீ பலிக்காட ஆக்கிட்ட. கண்டிப்பா எதுக்கு பயப்படணும்? பரவாயில்ல. எதுக்கு கூப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. என்ன சொக்க வந்து சொல்லிருப்பான். பரவாயில்ல, பாத்துக்கலாம். கருப்பு சிங்கம் வர சொன்னான். அதான் வந்திருக்கோம். சொல்லுங்க கொழுந்தனாரே. வீட்டுக்கு வாழ வர பொண்ண வீடு தேடி போய் அசிங்கப்படுத்திருக்கீங்க. அதுவும் இந்த வீட்டுக்கு வர போற கடைசி மருமக. எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கீங்க? கடைசியா இல்லையானு எப்படி உறுதியா தெரியும்? இன்னும் பிள்ளைங்க நிறைய இருக்கலாமே நம்ம குடும்பத்துல. மன்னிக்கணும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டோம். மன்னிச்சிருங்க மாமா. அத்தை சொல்றதா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். உங்க சம்மதத்தை நான் கேட்கலையே. உங்க சம்மதம் எதுக்கு? ஏன்னா உங்ககிட்ட கேட்டு வாக்கு கொடுக்கலையே. ஆல்ரெடி நாங்க வாக்கு கொடுத்துட்டோம். அந்த புள்ளதான் இந்த வீட்டு மருமகா. தேடி போனாலும் அப்படி ஒரு மருமகா கிடைக்குமா? எவ்வளவு பொறுப்பா இருக்கா. அநியாயத்தை இவ்வளவு அழகா தட்டி கேட்கா. அந்த மகதனப்பா ரொம்ப எங்களை சோதிக்காதீங்க. எங்களுக்கு ஒண்ணுனா நாங்க பொறுத்துக்கிட்டு இருப்போம். எங்க பிள்ளைக்கு ஒண்ணுனா எங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாது. சரியான மருமகையா. ஜானு கரெக்டா தான் ஐயா பிடிச்சிருக்கான். ஜானு பைய சும்மாவா குடும்பம் நடத்துதான். அவனுக்கும் பொண்ணுக்கும் ஆவே ஆகாது.
இத்தனை வருஷம் வச்சு குடும்பம் நடத்துறானே சந்தேகமா இருந்துச்சு. குணம் அப்படிப்பட்ட குணம் இல்ல. அவ இந்த வீட்டு மருமகா. அவளுக்கான மதிப்பு மரியாதையை நீங்க தானா கொடுக்கணும். இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும். போய் மன்னிப்பு கேளுங்க. நாங்க வீடு தேடி வந்து மிரட்டினது தப்புதான். நாங்க பேசுறதெல்லாம் தப்புதானே, போய் மன்னிப்பு கேளுங்க. ஏன் மாமா அவ போட்ட பழிய நீங்களுமா நம்புறீங்க? அவ என் புள்ள மேல பழி சுமத்திருக்கா. கொழுந்தன வாய்க்கு வாய் புள்ள புள்ளன்னு சொல்றா. இங்க பாரு, ஒரு பொண்ணு எதுக்கு சும்மா நடிக்க போறா? சரி, தண்டனை கொடுத்தாச்சு, அவனும் மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போச்சு. போய் மன்னிப்பு கேளுங்க. ஈஸியா சொல்லிட்டீங்க. என் புள்ள மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுனே. அப்ப என் புள்ள தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. என் புள்ள என்னைக்குமே அந்த தப்பு பண்ண மாட்டான். அவ வந்து இங்க மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம். கருப்பு சிங்க கோவத்துக்கு ஆளாயிராத. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவதானே இந்த கருப்பு சிங்கம். அப்படின்னா எங்க போச்சு நீதி நியாயமா? ஒரு விஷயத்தை தீர விசாரிக்கணும். ஏமா தீர விசாரிக்காம தீர்ப்பு கொடுப்பா? அவ தான் அடிச்சு சொல்றாளே. அது மட்டும் இல்ல, அவன் அரை நிர்வாணமா நின்றுக்கான். அந்த புள்ள முன்னாடி நின்றுக்கான். அவன் ரூம்ல தானே நின்றுக்கான். இவள தேடி போய் முன்னாடி போய் நிக்கலையே. தேடி போய் நின்னா என்ன, வந்து நின்னா என்ன? அந்த புள்ள முன்னாடி நின்னது தப்பு தானே. அவ தானே அவன் ரூமுக்கு தேடி போயிருக்கா. கவினு, நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிருக்கீங்க இங்க எல்லாருக்கும் எல்லா ரூமும் சரிசமம், இங்க தனிப்பட்டு யாருக்கும் எந்த ரூமும் கிடையாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. அதனால அந்த பொண்ணு சகஜமா போய் நின்னுட்டா. இதுல என்ன இருக்கு? இவன் தான் கவனமா இருந்திருக்கணும். தப்புதான். கேங்ஸில் பண்ணது தப்புதான். வீட்டுல கருப்பு சிங்கத்தை எதிர்த்து பேசுறதும் தப்புதான். போங்க, போய் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போங்க. மன்னிப்பு கேட்க முடியலன்னா அப்படியே வீட்டை விட்டு வெளியில போங்க. கொஞ்ச நேரம் இது சரியா படல. எது சரி தப்புன்னு நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்ல. நீ போலாம். அந்நிய தாயா பாக்குறேன். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போங்க. போங்க. வீட்டுக்கு வாழ வர பொண்ணு வீடு தேடி போய் மிரட்டினது தப்பு. அவ கேரக்டரை பத்தி பேசுனது தப்பு. போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா? ஜானுக்கு பொண்டாட்டியா, இசைக்கு தாயா, அவ பெத்த புள்ளைக்கு பாட்டியா, அதான் கொழுந்தன புள்ள மாதிரி பாக்குறியம்மா. அந்த புள்ளைக்கு அண்ணியா. அந்த வீட்டுல நீ இருக்க முடியாது. ஜானு கூட அந்த வீட்டுல நீ வாழ முடியாது. நீ பெக்காத உன் புள்ள ராஜா உன் முந்தானியே புடிச்சு தலைவானே, அம்மா அம்மா அம்மானு தூங்கும் போது கூட உன் மேல தூங்குவானே உன் புள்ள. அவன நீ புள்ளன்னு உண்மை கொண்டாட முடியாது. இப்படி எதையுமே உரிமை கொண்டாட முடியாது. கருப்பு சிங்க ஆர்டர் போட்டாருன்னா சொக்க கொஞ்சம் வெளியில வாங்க. ஏமா மீனா கொஞ்சம் வெளியில வா. மீனா கொஞ்சம் வெளியில வாமா. அட நம்ம மாப்பிள்ள வந்திருக்காவா? வாங்க வாங்க வாங்க. ஐயோ வீட்டு இருந்திருக்கலாம். ஏமா சின்ன மாமா பெரிய மாமா வந்திருக்காங்க பாரு. வாமா வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க வாங்க வாங்க. மீனா வேங்க மாமா, அவளை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் வர சொல்லுங்க. அதுக்கு என்ன? ஏமா மீனா? வாங்க மாமா. ஆமாமா வந்துட்டோம். அப்புறம் அது வந்து மீனா. சரி சரி தம்பி, அதை எடு. டேய் அதை எடு.